இப்போ அழகர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிடாரிப்பட்டி மலையில தான் நம்ம ரகுநாத் பசுமை நடையில முதல் முறையா இணைஞ்சாரு. இந்த இடங்களை சுற்றி இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்கள், தொல்லியல் தகவல்களை நண்பர் பசுமை ரகுநாத் சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு இன்னைக்கு நேத்தெல்லாம் 2 நாளா நல்ல வெயில் இருந்தது. நேற்று மழை, முந்த நேரத்தும் கொஞ்சம் பிரபலம் மழை பெஞ்சதுனால இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார முடியுது. அதனால இன்னைக்கு காலையிலையுமே நல்லா இருந்தது நடை. இன்னைக்கு நேற்று மழை பெஞ்சதுனால எல்லாமே இயற்கை நமக்கு ரொம்பவே எல்லா விதத்தையும் நமக்கு உறுதுணையா இருக்கும். நம்ம இன்னைக்கு இந்த இடத்த பத்தி சுந்தர் பேசியிருப்பாரு. நம்ம இந்த இடத்த சுத்தி நம்ம பயணித்து வந்த இடங்களை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னன்னா, இன்னைக்கு நம்ம வைகையை மதுரை வைகையோட வடகரை தென்கரைன்னு 2ஆ பிரிக்கலாம். இப்ப நம்ம வடகரையில் இருக்கக்கூடிய இந்த தொல்லியல் சார்ந்த இடங்களை நான் சின்னதா ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்ப நம்ம மதுரையை விட்டு வந்த உடனே நமக்கு முதல்ல தெரியுறது யானைமலை. அது பொதுவா எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம மதுரையை வடக்கு தான் நம்ம எல்லாமே அதிகமாக பயணிப்போம். இப்போ வடக்குல நம்ம மதுரைக்குள்ள வரும்போது நமக்கு கண்ணில் படுற மலை யானைமலை தான். இப்போ யானைமலையில நிறைய சமண படுக்கைகள் இருக்கு, சமண சின்னங்கள் இருக்கு. இதெல்லாம் போக ஒரு சின்ன சின்ன சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்கும். அதை மட்டும் நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு போயிடுறேன். அங்க என்னன்னா, அத்துவாயின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு இருக்கு. கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு கல்வெட்டு இருக்கு. அத்துவாயி அவருக்காக செய்து கொடுக்கப்பட்ட கல்வெட்டு. அந்த அத்துவாயி யாரு அப்படின்னு போய் பார்த்தோம்னா, அத்துவாயி அப்படின்னா ஒரு பேச்சாளர் அப்படின்ற மாதிரி பொருள்படுது. அதாவது சமணத்துல பாத்தீங்கன்னா நிறைய விவாதம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த சைவத்துக்கும் சமணத்துக்கும் நடுவில் நிறைய போர் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. போர்னு அடிச்சுலாம் யாரும் சாகல. நிறைய வாதம் தான். எல்லாமே பேச்சிலேயே தான் இவங்க தரப்பு வாதத்தை அவங்க வைப்பாங்க, அவங்க தரப்பு வாதத்தை. அப்படி வாதத்துல சிறந்த ஒருத்தர் அத்துவாயின்னு சொல்றாங்க. அப்படியான ஒருத்தர் இங்க தங்கியிருக்காரு யானைமலையில. அவருக்கு ஒரு கல்படுக்கை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கான கல்வெட்டு இருக்கு. அதே போல அதே யானைமலையில ரொம்ப இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, 2 குடைவரை இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது போக ஒரு 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு இருக்கு. அந்த வட்டெழுத்து கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, சபையோர் ரட்சை, அதாவது நரசிங்கமங்கலத்து சபையோர் ரட்சைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சமண சின்னங்களை பாதுகாக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய பிராமண சபைக்கு அதிகாரம் கொடுத்து அவங்க பொறுப்புல அதை விட்டுருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 7ஆம் நூற்றாண்டுல தான் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பெரிய சமய பூசல் நடந்திருக்கு. இந்த கழுவேற்று மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா 200 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு சமய நல்லிணக்கத்தை உருவாக்குறதன் பேர்ல சமணத்துடைய சின்னங்களை பிராமணர்களை பாதுகாக்க சொல்லி அவர்களுக்கு ஒரு பணியை அங்க விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. என்னதான் சமய பூசல் நடந்தாலும் ஒரு 200 வருஷம் கழிச்சு ஒரு சமூக நல்லிணக்கம் பேணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்கலாம். அதை விட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம தள்ளி போனோம்னா வரிச்சூர் குன்னத்தூர்னு ஒரு மலை இருக்கு. அது அப்படியே நம்ம சிவகங்கை சாலையில் இருக்கும். அங்க என்ன சுவாரஸ்யமான தகவல்னா, அது இப்படிதான் கிழக்கு மேற்கா இருக்கும். அந்த மலை கிழக்குல சூரியன் உதிக்கிற இடத்துல உதயகிரீஸ்வரர், அஸ்தமன இடத்துல அஸ்தகிரீஸ்வரர் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, அங்க மற்ற எல்லா இடங்கள்லயும் சமணப்படுக்கையை செய்து கொடுத்தவரோட பேர் இருக்கும், யாருக்காக செஞ்சு கொடுத்தாங்கன்ற பேர் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் தகவல். இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கல்வெட்டு அந்த படுக்கையை செஞ்சு தர்றதுக்கு என்ன கொடுத்தாங்கன்ற தகவல் இருக்கும். 100 கலம் நெல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 100ங்கிறது ஒரு கிமு 2ஆம் நூற்றாண்டுல குறிக்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான தகவல். இது சாதாரணமாக எனக்கு கடந்து போக முடியாது. ஏன்னா நம்ம பள்ளி பாட புத்தகங்கள்ல நமக்கு மண்டையில என்ன ஏற்றிருப்பாங்க அப்படின்னா, 0வை கண்டுபிடிச்சது ஆரியப்பட்டார், அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆரியப்பட்டர் கிபி 5ஆம் நூற்றாண்டுல தான் வர்றாரு. ஆனா கிமு 2ஆம் நூற்றாண்டுல 100 கல நெல் கொடுத்துருக்காங்க. அந்த 100ங்கிற கணக்கீடு 0 இல்லாம வராது. அப்ப நம்ம வரலாற்றை மறுபடியும் மீளாய்வு செய்து படிக்க வேண்டிய ஒரு இடத்துக்குள்ள நம்ம வர்றோம். அதை விட்டு அப்படியே தள்ளி வந்தோம்னா திருவாதூர்னு ஒரு ஊர். அப்படியே நான் ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன். திருவாதூர்ல கபிலர், அதாவது சங்ககால புலவர் கபிலர் பிறந்த ஊர், மாணிக்கவாசகர் பிறந்த ஊர், ரொம்ப முக்கியமான ஊர். அந்த ஊர்லயும் ஒரு மலை இருக்கு. அங்கேயும் ஒரு சமண படுக்கைகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு, கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கான கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா,
பாங்காடு அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த படுக்கைகளை செஞ்சு கொடுத்ததா இருக்கு. பாங்காடு அப்படின்னா ஒரு ஊர் பேரை குறிக்குது. அப்ப சுத்தி பாக்குறாங்க, அது என்ன ஊர்னா பக்கத்துல பனங்காடின்னு ஒரு ஊர் இருக்கு. அப்போ பனங்காடியை தான் இப்ப வந்து பாங்காடுன்னு சொல்றாங்க அப்படின்னா. அப்ப ஒரு சின்ன கிராமத்தோட பேரு 2000 வருஷமா வந்துட்டு அப்படியே சொல்லப்பட்டு வருதுங்கிறதுலாம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் அந்த ஊர்ல. அதை விட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம தள்ளி கொஞ்சம் அவுட்டர்ல போனோம்னா புதுக்கோட்டை ரோட்ல வந்துட்டு கீழவளவு இருக்கும். கீழவளவுல வந்து அதே போல சமண சின்னங்கள் இருக்கு, படுக்கைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல வந்து அந்த சமண சின்னத்துல வந்து என்னன்னா அந்த சிலையோட பின்னாடி நல்லா ஒரு பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அது இப்ப காலப்போக்கில் கொஞ்சம் மங்கிருச்சு. அந்த பெயிண்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சித்தனவாசல் ஓவியங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரியான ஒரு கலைப்பாணியில அந்த ஓவியங்கள் இருக்கும். அது சும்மா அந்த சைட்ல மட்டும் இருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் காலப்போக்கில் இது இதாயிடுச்சு, வெயில் மழைப்பட்டு. அப்ப இது வந்து முதல்ல சமணர்கள் என்ன செய்வாங்கன்னா கலைக்கு அப்பாற்பட்டவர்கள், அதாவது கலையை வந்துட்டு ரொம்ப எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே துறந்தவர்கள் அப்படின்ற மாதிரி கலை மேலையும் அது நாட்டம் இல்லாதவர்களா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அச்சனந்திங்கிறவர் 9, 10ஆம் நூற்றாண்டுல மதுரைக்குள்ள வந்து நிறைய கல்வெட்டுகள் இதெல்லாம் செஞ்சு தராரு. அவர் தான் வந்து இந்த பெயிண்டிங்ஸ்க்கான ஒர்க் எல்லாம் பண்றாரு அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. அதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, எல்லா ஊர்லயும் கல்வெட்டு வந்து நேரா இருக்கும். ஒரு எழுத்து இருக்குன்னா நம்ம நேரா அந்த எழுத்தை படிக்கிறது மாதிரி கீழே படிக்கிறோம்னா படிக்கிறதுக்கு நேரா இருக்கும். ஆனா இந்த கல்வெட்டு மட்டும் எப்படி இருக்குன்னா தலைகீழா இருக்கும். அது ஒருவேளை எழுதி கொடுத்ததை இவங்க தலைகீழா வச்சு அடிச்சுட்டாங்களா, இல்ல இந்த சாரம் கட்டி அடிக்கும்போது மேல வந்து கீழே நோக்கி அடிச்சிருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நம்மளோட கற்பனைக்கு உண்டான விஷயம் அது. ஏன்னா அந்த எந்த ஊர்லயும் இல்லை, அந்த ஊர்ல மட்டும் கல்வெட்டு வந்து தலைகீழா இருக்கும். அதை விட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா மேலூர் ரோட்ல கருங்காலக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. கருங்காலக்குடியில இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமா அங்கேயும் வந்துட்டு சமண படுக்கைகள் எல்லாமே இருக்கு. 2ஆம் நூற்றாண்டுக்கான பிராமி எழுத்து, வட்டெழுத்து கல்வெட்டுகள் எல்லாமே இருக்கு. அங்க முக்கியமான தகவல் என்னன்னா பாறை ஓவியங்கள் அங்க இருக்கு. கொஞ்சம் கருங்காலக்குடியில பாறை ஓவியங்கள், அதாவது எழுத்து காலத்துக்கு முந்தைய மனிதர்கள் அங்க வாழ்ந்ததுக்கான தடயங்கள் அங்க இருக்கு. அதை விட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இப்படி அழகர் கோயில் ரோட்ல வந்தோம்னா புலிமலைன்னு ஒரு மலை இருக்கு. இது வரைக்கும் நம்ம அந்த மலைக்கு போனதில்லை. புலிமலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில வந்து அங்கேயும் வந்து பாறை ஓவியங்கள் இருக்கு. அது போக வந்து பிற்கால பாண்டியர்களுடைய, அதாவது 1628 காலகட்டத்தில் அங்க இருந்த பிற்கால பாண்டியர்களுடைய கல்வெட்டு ஒண்ணு அங்க இருக்கு. ரொம்ப முக்கியமான மலை. அது பக்கத்துல வந்து சோமமலைன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நீங்க நம்ம மீனாட்சிபுரத்துல மாங்குளத்துலயோ எங்கேயாவது வந்து அந்த மலையை பார்த்தோம்னா ஒரு சின்ன பையன் வந்து உட்காந்து அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாலோ ஏதோ ஒரு விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த மலைக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா உரல் கழுத்து மலைன்னு சொல்றாங்க. அதாவது அது பார்த்தா அப்படி இருக்குன்றாங்க. ஆனா எனக்கு என்னவோ அது பார்த்தா வந்துட்டு உரல் கழுத்து மாதிரி தெரியல, ஏதோ சின்ன பையன் உட்காந்து பால் விளாடுற மாதிரி இருக்கும். நீங்க இந்த பக்கம் வந்து போய் அந்த மலையை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒரு பையன் உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மலையில இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து என்னன்னா ஒரு கோட்டைச்சுவர் இருக்கு. அது போக வந்து ராஜராஜ சோழனுடைய ஒரு கல்வெட்டு ஒண்ணு சமீபமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். அப்படி அதை விட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா கிடாரிப்பட்டிக்கு வந்துருவோம். கிடாரிப்பட்டியில வந்து பாறை ஓவியங்கள் இருக்கு, ரொம்ப முக்கியமான பாறை ஓவியங்கள். அது என்னன்னா கூர்மூக்கு கொண்ட மனிதர்களை வரைஞ்ச ஒரு ஓவியம் இருக்கு. இது அங்க வந்து இந்த தகவல் போக இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கல்வெட்டு இருக்கு. 14 கல்வெட்டு கிட்ட. அதுல வந்து 2 கல்வெட்டுல வந்து மதுரையை குறிக்கக்கூடிய கல்வெட்டுகள் இருக்கு. கிமு 2ஆம் நூற்றாண்டிலேயே வந்துட்டு மதுரையை குறிக்கக்கூடிய மதுரை உப்பு வணிகன், மதுரை பொன் வணிகன்ற மாதிரி குறிக்கிற மாதிரி ஒரு இடத்துல மத்திரைன்னு இருக்கு, இன்னொரு இடத்துல மதிரை அப்படின்ற மாதிரி குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ மதுரையை வந்து 2000 வருஷமா மதுரைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம அங்க இதுல வந்து ஒரு திருவாரூர்ல எப்படி ஒரு கிராமத்துக்கு பேர் 2000 வருஷமா இருக்கோ, அதே போல மதுரைக்கான பேரும் வந்து 2000 வருஷமா மதுரைன்னு இருக்கிறதுக்கான ஒரு தரயமா அந்த கிடாரிப்பட்டி மலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. தள்ளி வந்தோம்னா அழகர் மலை, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழகர் மலை, ரொம்ப முக்கியமான மலை இது. இது வந்து இதுல தொழில் சின்னங்கள் இருக்கா இல்லையான்றதை விட ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு சின்னமா இந்த மலை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சவுத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இங்க இது வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்க வந்து சாமி கும்பிட வர்றாங்க. அவங்க கோயில்ல குலதெய்வம் கோயில்லையோ இல்லை நாட்டார் கோயில்லையோ சாமி கும்பிடுறாங்க அப்படின்னா இங்க வந்து இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் தான், இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் தான் அங்க வச்சு சாமி கும்பிடுறாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு சுத்தி ஒரு 6-7 மாவட்டங்களுக்கான மக்களுக்கான ஒரு தெய்வமா இங்க அழகர் மலை இருக்கு. ஸோ இந்த மலையை தாண்டி அப்படியே கொஞ்சம் வல்லாளப்பட்டி வழியா போய் அரிட்டாப்பட்டிக்குள்ள போனோம்னா அரிட்டாப்பட்டி ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று தலமும் கூட, ஒரு சூழலியல் தலமும் கூட. அங்க
என்னன்னா இப்ப ஒரு குடைவரை இருக்கு, அந்த குடைவரையில லகுலீஸ்வரர்னு ஒரு சிற்பம் இருக்கு. அது வந்து தென் தமிழகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு சிற்பம், அங்க மட்டும்தான் லகுலீஸ்வரர் சிற்பம் இருக்கு. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அது போக இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதாவது மலையோட இந்த சைடுல ஒரு இந்த எட்ஜில் இருக்கிற இடத்துல வந்து சமண படுக்கைகள் இருக்கு. அதே போல ஒரு சமண சின்னம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுல வந்து நெல்வேலின்னு ஒரு ஊர் குறிப்பிடப்படுது. அப்புறம் வந்து நெல்வேலிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அது போக வந்து இளஞ்சின்ற ஒரு ஊர் வந்து குறிக்கப்படுது. இப்ப கேக்குதா? இளஞ்சின்ற ஒரு ஊர் குறிக்கப்படுது. இது ரெண்டுமே வந்து திருநெல்வேலி மாவட்டம். நெல்வேலிங்கிறத வந்துட்டு திருநெல்வேலியை தான் குறிப்பிடுது. இப்ப இன்னைக்கு நம்ம இப்ப அழகர் கோயிலை பத்தி பேசும்போது சொன்னேன் இல்லையா, சவுத்துல இருந்து நிறைய மக்கள் வராங்கன்னு. அப்ப இப்ப வரைக்கும் அப்பயுமே கூட திருநெல்வேலியில இருந்து இந்த பகுதிக்கு வந்துட்டு போயிருக்காங்க. இளஞ்சியில இருக்க மக்களும் இங்க வந்துட்டு போயிருக்காங்கன்ற தகவல்லாம் நமக்கு இந்த கல்வெட்டுகள் மூலமா நம்மளால அறிய முடியுது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்தோம்னா கடைசியா வந்து மீனாட்சிபுரம் ஓவா மலைன்னு சொல்லிட்டு மீனாட்சிபுரம் மலை இருக்கு. இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கு அந்த மலை. அந்த மலையில வந்து அந்த மலை ரொம்ப முக்கியமான மலை. ஏன்னா இருக்கக்கூடிய சமண சின்னங்கள் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் அதான் ரொம்ப முதன்மையான மலை. தமிழ் எழுத்து இருக்கக்கூடிய மலை ரொம்ப முற்பட்ட காலத்தை சேர்ந்தது. கிமு 3ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது அது. அங்க இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா, பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னன், அதாவது முற்கால பாண்டிய நெடுஞ்செழியனுடைய பேரு பொறிக்கப்பட்ட 2 கல்வெட்டு அங்க இருக்கு. நெடுஞ்செழியனுக்கே 2 கல்வெட்டு இருக்கு. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சின்னமா இருக்கு. இப்ப இதெல்லாம் இவ்வளவு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா. இப்ப வடபகுதியிலே இவ்வளவு இருக்கு, நாட்டுக்கு தென்கரையில இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. இப்ப இதையெல்லாம் வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற இடத்துலதான் நம்ம வந்துட்டு நிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சும்மா ஒரு சாதாரணமா வந்துட்டு நம்மகிட்ட ஒரு தாய் பத்திரம் வீட்டுல இருக்கு, ஒரு மூலப்பத்திரம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சொத்து கரையும் பேசி நம்ம பேர்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த பத்திரத்தை நம்ம எப்படி பொத்தி பொத்தி பாதுகாப்போமோ அதே போல அதுக்கு இணையா பாதுகாக்க வேண்டிய ஒரு வரலாற்று சின்னமா வந்துட்டு இந்த மாதிரியான மலைகள் இருக்கு. ஏன்னா இதுவும் நம்மளுடைய சொத்து தான், இதையும் நம்ம பாதுகாக்க வேண்டி இருக்கு. இப்ப சமீபமா வந்து நானும் செந்திலும் வந்து இந்த மலைகளை சுத்திக்கிட்டு இருந்தோம். அப்ப இங்க மாங்குளம் பக்கத்துல ஒரு சின்ன சின்னம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் அவரும் போய் ஊரெல்லாம் கண்டுபிடிச்சு போனோம். அந்த மலையில வந்து மாங்குளம் மலை. ஆக்சுவலி இங்க இருந்து ஒரு 8 கிலோமீட்டர், அதாவது மீனாட்சி கோலத்துக்கு முன்னாடி 2 கிலோமீட்டர் முன்னாடி வந்துடும். அங்க வந்து ஒரு குடைவரை கோயில செதுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பாதியிலே முற்றுப்பெறாம நின்று போயிடுச்சு. ஒரு 3 மாடங்கள் மட்டும் ஒரு 1.5 ஆள் மட்டத்துக்கு உயரம் இருக்கு. ஒரு 3 மாடங்கள் இருக்கு. அதை வந்து செஞ்சிருக்காங்க, அந்த மலையிலேயே செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அரிட்டாப்பட்டியுடைய குடைவரை மாதிரி செதுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு அதை அப்படியே கைவிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்தோம். வரும்போது அந்த ஊர் மக்கள்லாம் கேட்டாங்க, ஏன்னா பொதுவாக நம்ம கிராமத்துக்குள்ள போனோம்னாலே நிப்பாட்டிடுவாங்க, எங்க போறீங்க யாரை பாக்குறீங்க அப்படின்னு. அப்படி வந்து நிப்பாட்டாங்க, எங்க போறீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க இந்த மாதிரி இந்த மலை மேல ஒரு இது இருக்கு இல்லையா, அதை பார்க்க வந்தோம்னா. அவங்க கோயிலுக்கு போறீங்களோன்னு நினைச்சிட்டு கோயிலுக்கு மேலையா அப்படின்னாங்க. இல்லைங்க இந்த இங்க ஒரு மாடை மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா, அதை பார்க்க போறோம் அப்படின்னா. ஓ அந்த கதவா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு அது வரைக்கும் அது கதவுன்ற இமேஜினேஷனே இல்லை. அது எங்களுக்கு கதவாவே தெரியல. ஆனா கிட்டத்தட்ட அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மலைக்கான ஒரு கதவா இருந்திருக்கு. அப்ப எங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய இமேஜினேஷன் வந்துட்டு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பெரிய மலைக்கு இப்படி ஒரு கதவு இருந்தா எப்படி இருக்கும், அந்த கதவை திறந்து அப்படி மலைக்குள்ள போனா எப்படி இருக்கும், இப்படியான ஒரு கற்பனை எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த கற்பனையின் வழியாகத்தான் அந்த மக்கள் வந்து இந்த மலைகளை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா. இப்ப இன்னைக்கு யானைமலையை வந்து கிரானைட்டுக்காக உடைக்க போகும்போது அந்த மக்கள் வந்து யானைமலையை எங்க தெய்வம்னாங்க. அதே போல இங்க டங்ஸ்டன் சுரங்கத்துக்காக இங்க வரும்போது இந்த அழகர் மலையை வந்துட்டு எங்களுடைய சாமி, இங்க இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய கலிஞ்சமலை வந்து எங்களுடைய சாமி அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில இந்த மலைகளை வந்து பாதுகாத்து வந்திருக்காங்க. அப்ப இப்படியான சின்னங்களை பாதுகாக்கிறதன் மூலமா நம்ம வந்து அடுத்த நமக்கு வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த வரலாறை கடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.